ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறார். ஆசரிப்புனா தொழுகை. கூடாரம் அப்படிங்கிறது என்னது? அது வந்து ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இருக்காது. கூடாரங்கிறது என்னது? ஸ்டாண்டர்டா இருக்காது. டென்ட். டென்ட் எதுக்கு? அதுக்கு அது பெயர்த்து வேறு இடங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியது தான் டென்ட். ஆலயம் என்பது, கட்டிடம் என்பது அது ஒரு இடத்தில் நிற்கும். ஆனால் கூடாரம் என்பது ஒரு இடத்தில் நிற்காது. அந்த மாதிரி ஒரு கூடாரத்தை வந்து நீ ஸ்தாபனம் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலம் அப்படிங்கிறார். வாசஸ்தலம் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னமே தமிழ் கிடையாது இல்லையா? வாசம்னா வாழ்தல், ஸ்தலம்னா இருப்பிடம். இந்த ஸ்தலம் எதானு அப்படின்னா அது நம்ம இருப்பிடம் இல்லையா? வேறு வேறு லாங்குவேஜை நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க, சமஸ்கிருதம் போன்ற பல மொழிகள். அப்போ இது ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை, தங்கக்கூடிய இடம், வாழுகிற ஒரு இடத்தை உண்டாக்கு அப்படிங்கிறார். அது என்னங்கிறாரு? ஆசரிப்பு கூடாரம். குழந்தையர் எடுத்து வச்சுக்கீங்களா? எபிரேயர். அந்த குழந்தையர்ல ஒரு கூடாரம் பத்தி பேசுறாரு பாருங்க, 5ஆம் அதிகாரம். பொண்ணு குழந்தையர் 2 குழந்தையர். நம்ம பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு 2 குழந்தையரா 1 குழந்தையரா? 2 குழந்தையர். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும். அப்ப கூடாரங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்கதான் இருக்கு. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனோம். நம்ம ஸ்டாட்டிக்கா இல்லை, நம்ம என்ன பண்றோம்? மூவ் ஆகிட்டே இருக்கிறோம், மொபைலா இருக்கோம் நம்ம. அதனால பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் கைவேலை, கடவுளால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில், கடவுளால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு அங்க இருக்குன்ட்டாரு. இது பூமிக்குரிய கூடாரம் நாம தான். இப்போ இந்த தொழுகை ஸ்தலத்துல வந்து அவர் வாழக்கூடிய ஸ்தலத்தை தான் உண்டாக்குங்கிறார். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா அது எப்படி இருக்கும்? படிங்க. அதுல 25ஆம் அதிகாரம், யாத்ரா புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. மோசே சொல்லிட்டார், அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலம். அங்க என்ன ஆசரிப்பு கூடாரம்னாரு, இது என்னட்டாரு? பரிசுத்த ஸ்தலம்ட்டார். நான் வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குட்டார். அப்படின்னா கடவுள் வாழக்கூடிய இடம் எப்படி இருக்குமாமா? அது பரிசுத்த ஸ்தலமா இருக்கும். உள்ள ஒரு தலைவர் வர்றாருன்னு வச்சுக்கோமே, ஒரு தலைவர் வர